ஏ ஆல் இன்னைக்கு நான் பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா மலையாளத்துல ரிலீஸ் ஆன ரேகா சித்திரம். இந்த படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, இது வந்து ஒரு நல்ல த்ரில்லர் ஸ்டோரி அப்டின்னே சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் ஜொஃபின் அவரும், அப்புறம் அந்த ரைட்டிங் டீம் எல்லாமே வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்த அப்டின்னு சொல்லணும். ஒரு நல்ல ஒரு அ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் மூவிய குடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மல் எப்பயும் பார்க்குற த்ரில்லர் ஃபிலிம் மாரி இல்லாம, இது கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு த்ரில்லர் ஃபிலிமா இருக்கும் அப்டின்னு சொல்லலாம். ஏன்னா, ஸ்டார்ட்டிங் ஒருத்தன் வந்து ஒரு லைவ்ல இங்க தான் கொலை பண்ணோம் அப்டின்ட்டு, ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி நடந்துச்சு அப்டின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ற கத. ஒரு எலும்பு வச்சு அது எப்படி யாரு? அது மேலா? ஃபீமேலா? அது எப்படி அவங்க கொன்னுருக்காங்க? எல்லாம் ஒரு 40 இயர்ஸ் பிஃபோர் நடந்தது வந்து இப்போத்துலருந்து அவங்க இப்ப கரண்ட்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு வச்சு ஒரு தேடி போற மாரி ஒரு ஸ்டோரி இது. இது வந்து மலையாளத்துல 1985 ரிலீஸ் ஆன "காத்தோடு காதோரம்" அப்படின்ற ஒரு மம்டி சார் நடிச்ச அந்த படத்தோட ஒரு இன்டர்கனெக்ட் ஆன மாரி அப்படி இந்த படத்த கொண்டு போயிருக்காங்க. அப்ப 1985ல அந்த படம் ஷூட்டிங்ல ஒரு நடந்த இன்சிடென்ட் அப்படின்ற மாரி இவங்க கொண்டு போயிருக்காங்க. அது நடக்கல. பட் இவங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்படின்ற மாரி ஒரு கனெக்ட் வச்சு இந்த படத்த கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது வந்து மலையாளம் ஆடியன்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். ஏன்னா, இந்த படத்துல அவங்க ஒரு சில ஆர்டிஸ்ட் கிட்டலாம் போய் இவங்க இன்டர்வியூ எடுக்கிறது. ஸோ, அந்த மாரி கேட்கும்போது, அது வந்து மலையாளம் ஆடியன்ஸ்க்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு நம்ம பார்க்கும்போது, ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு த்ரில்லர் ஸ்டோரி பார்த்த மாரி தான் இருக்கும். அது ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னு நமக்கு அவ்வளவா தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல டீசென்ட்டான த்ரில்லர் ஸ்டோரி பார்த்த மாரி இருக்கும். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மலையாளம் ஃபிலிம்ல ஒரு த்ரில்லர் ஸ்டோரி ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்லோ பேஸ் தான் ஸ்டார்ட் ஆகுன்ற மாரி. இந்த படமும் அதே மாரி கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆச்சு. அ நான் இன்னும் சொன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த மாரி நடுவுல தூங்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஸோ அப்புறம் ஒரு இன்டர்வல்க்கு முன்னாடி அந்த ஒரு கரண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா படம் நல்லாவே போச்சு. அதுலயும் செகண்ட் ஹால்ஃப் வந்து சூப்பராவே எடுத்திருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து செகண்ட் ஹால்ஃப்ல நல்லாவே எடுத்துருந்துச்சு. அது நல்லாவே நமக்கு அ பிரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இந்த இது கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹால்ஃப் வந்து படத்துல ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் கம்பேர் பண்ணா செகண்ட் ஹால்ஃப் நல்லாவே இருந்துச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல வந்து அந்த ஸ்டோரி பேஸ் கொண்டு வரணுன்றதுக்காக அவங்க எடுத்த டைம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சோ! அப்டின்ற மாரி இருந்துச்சு. அது வந்து செகண்ட் ஹால்ஃப்ல வந்து சூப்பராவே மேட்ச் அவுட் பண்ட்டாங்க. இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் வந்து டீசென்ட்டா போட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப பெருசா இல்ல. கொஞ்சம் டீசென்ட்டா போட்டிருந்தாங்க. அதே மாரி இந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் போனதெல்லாம் வந்து நல்லாவே சூப்பரா எடுத்திருந்தாங்க. இந்த படத்துல நடிச்ச ஆசிஃப் அலி, அப்புறம் அன்ஸ்வாரா இவங்கலாம் வந்து நல்லாவே இந்த படத்துக்கு எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க. நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்துல. அவங்க போட்ட அந்த எஃபோர்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு அவுட்புட்ல வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த படமும் பார்த்தா, ஒரு மலையாளம் சினிமாஸ்ல இது ஒரு ஆட் ஆன் தான் சொல்லணும். இது ஒரு நல்ல ஒரு த்ரில்லரான ஸ்டோரி. இப்ப தியேட்டர்ஸ்ல இருக்கு. சோ, இந்த படம் ரேகா சித்திரம். இந்த படத்துக்கான என்னோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. தேங்க் யூ.